வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் முதலாவது பங்குனி திங்கள். அப்போ இன்றைக்கு மரக்கறி தானே பார்ப்பீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் மரக்கறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. இப்போ சமையலுக்கு ரெடி ஆகிறோம். பார்த்தீங்கன்னா கீரை, அடுத்தது துபாய் பூசணிக்காய், பருப்பு, காலிஃப்ளவர் வெள்ளை, அதை விட கத்தரிக்காய், கடலை, இவ்வளவு தான் எங்கட சமையல் இப்போ ஆரம்பமாக போகுது. இப்போ முதலில் நாங்கள் ஏர் ஃப்ரையில் கத்திரிக்காய் போட்டுட்டு சமையலை ஆரம்பிப்போம். உப்பில் ஊற போட்டு கழுவினது அப்படியே குலுக்கி போட்டு வலி ஒன்றா கொஞ்சம் விட்டுருக்கு. ரெண்டு தரம் போட்டு விடுப்போம். வெள்ளை கணக்க மாதிரி கிடக்கு. இப்போ 2 தரம் போட்டுட்டா வேகமாக வெந்துடும். ஓகே, இப்போ மரக்கறியை அமர்த்திட்டோம்னா கத்திரிக்காய் ரெடி ஆகுது. இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் அடுத்தது செய்ய. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஞ்சால கீரை வச்சிருக்கு, இஞ்சால காலிஃப்ளவர் வச்சிருக்கு. இப்போ அமுலியா சமையல் ஆரம்பிச்சிருக்கு. இஞ்சால நான் வைக்க போகிறேன் பருப்பு துபாய் வச்சாச்சு, அதை மூட்டியாச்சு, அதை மூடிடுவோம். இது கீரை மூட்டியாச்சு, வச்சாச்சு, மூடியாச்சு. இதுக்கு வழி பண்ண விடுவோம், இதுக்கு வதக்குவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வதக்கல், அதோட குழம்புன்னு ரெடி ஆக்கலாம். இப்போ நான் கடுகு போட்டு சமைக்க போகிறோம். என்ன சூடாக இல்லை. கடுகு ஒடிச்சு வரட்டுக்கும் மீதியாக போடுவோம். கடுகு வெடிக்குது. இப்போ செத்தல் மிளகாய் 1-2 தான் போட்டிருக்கு, பிறகு பொரிச்சு போட்டு போடலாம். இப்போ ஒரு ஆட்டி விட்டா கருவேப்பிலையும் போட போகிறேன். கருவேப்பிலை பொரிச்சு விட்டா நல்ல வாசமாக இருக்கும். பெருஞ்சீரகம், இப்போ நான் வெங்காயத்தை போட்டான்னா எல்லாம் போட்டு இப்போ வதங்குறதுக்கு உப்பையும் போடுவோம். உப்பு போட்டால் வேகமாக அவியும், வெங்காயம் வேகமாக வேகும். உப்பு போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் வேகட்டும், சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்ப்போம்னு சொன்னால் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்க கிடக்குது. கோவா காலிஃப்ளவர் வந்து ரெடியாக இருக்குது, ரக்குவோம். வாழை வரப்பு ரெடியாகி கொண்டுட்டு இதுக்கு இப்போ நாங்கள் அந்த தேங்காய்ப்பு சேர்க்கிறோம். கொஞ்சம் அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் கீரை ரெடி. இப்போ கீரைக்கு தாளிப்பும் போட்டு விட்டா கீரை ரெடி ஆகும். இப்போ கீரை ரெடி ஆகிட்டு இதை நிறுத்தலாம்.
வெங்காயம் சில நிமிஷம் கிடக்குது வதங்குறதுக்கு. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ உள்ளியை சேர்ப்போம். பருப்பும் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இதுக்கு சீரகம், மிளகு, உள்ளி எல்லாத்தையும் சேர்ப்போம். பருப்புக்கு உப்பு போடுவோம். அடுத்தது உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்கலாம். சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பருப்பும் ரெடியாக இருக்கு. கொஞ்சம் பால் விடுறேன். தேங்காய் பால் கூட கொஞ்சம் பால். இது இப்போ வரைக்கும் குழம்புக்கும் எடுக்கிறேன். இதுக்கு தாளிப்பையும் போடுவோம். பருப்புக்கு தாளிப்பும் போட்டாச்சு. பருப்பு ஓரளவுக்கு முடியுது. குறைச்சி விடுவோம். இது குழம்புக்கு கொஞ்சம் போட்டு கடலை கத்தரிக்காதானே இதுக்கு நான் கோவாவுக்கு காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் கட்டத்தூள் சேர்க்கணும். கொஞ்சமாக இது உரைக்கும். இப்போ இதுக்கு பேஸ்ட் போடுவோம். குழம்புக்கு பழப்புளியும் விடலாம். பேஸ்ட் விட்டுருக்கு. பழப்புளி கொஞ்சமாக விடலாம். இப்போ இதுக்குள்ள காலிஃப்ளவரை போடுவோம். காலிஃப்ளவருக்கு இதுக்கு தூள் போடுவோம். இப்போ இதுக்கு தூளை சேர்ப்போம். 1 2 3 அப்படி தூளை போட்டாச்சு. இதுக்கு லைட்டாக தூளும் சேர்ப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு உப்பு சேர்க்கல. இதுக்கு உப்பு போடல முதல்ல.
தேங்காய்ப்பம் கொஞ்சம் போட்டோம். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றினா இது குழம்பு ரெடியாகுது. பருப்பு அவங்கன்னா பருப்பு ரெடி ஆகிட்டு பருப்பை நிப்பாட்டுவோம். இது கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை, அடித்து வச்ச பொட்டுக்கடலை இது. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வாப்பிங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பொரிஞ்சு வந்துட்டுது. இனி கத்தரிக்காய் சேர்ப்போம். தூளெல்லாம் ஒழிஞ்சிட்டு இனி சிறு கொஞ்சம் போட்டு இப்படியே விட்டுவிட்டோம்னா எங்கட குழம்பு ரெடி. கடலையும் சேர்த்து விடுவோம். ஒரு கிளறு 2 கிளறி விட்டுவோம்டா. சின்ன கரண்டி வேணும். சின்ன கரண்டி என்றால் தான் படியாக கிளறணும். இப்போ சின்ன கரண்டியால் படியாக கிளறி போட்டு சிம்மில் விட்டோம்னு சொன்னால் கத்தரிக்காய் கடலை ரெடி ஆயிடும். பிரட்டல் குழம்பு இல்லாமலுக்கு பிரட்டல் மாதிரி. இதுக்கு இப்போ லைட்டாக கத்தரிக்காய்க்கு உப்புல உருவஞ்ச கத்திரிக்காய் தான் லைட்டாக உப்பு போடுவோம். ஓகே, இதை மூடி விட்டோம்னா இப்போ பார்ப்போம்னா இதையும் ரெடியாட்டு இதை நிப்பாட்டலாம். எங்களோட சமையல் முடிஞ்சுட்டு இருக்குது. அரிசிக்கு பானை வச்சாச்சு. தண்ணி ஊற்றோன்னே அரிசி கூட போகிறேன். சமையல் முடியுது. சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் சமைச்சாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் திங்கக்கிழமை மரக்கறி சாப்பாடு எங்களோட முழுக்க எல்லாம் ரெடியாக இருக்குது. சுட சுட 4 மரக்கறி தான் வச்சிருக்குது. பொன்னி அரிசி சோறு, கீரை, அதோட காலிஃப்ளவர் வர, பருப்பு கறி, பருப்புண்டு வாய் பூசணிக்காய், இது கடலை கத்தரிக்காய் பிரட்டல், அதோட அப்பளம். இது பிடிச்சா லைக் பண்ணுங்க. இத்தனை இந்த காணொலியை நிறைவு கொண்டு மீண்டும் ஒரு காணொலியாக சந்திப்போம். பாய்.